அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு சில நிமிடங்களில் என் கருத்தை பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சி. திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு வாழ அழைப்பு பெற்றிருக்கிற உங்களுக்கு 2 கடமைகள் உண்டு. ஒன்று, உங்கள் குடும்பத்தை, பெற்றோரை, கணவன் மனைவி இவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக உழைத்து குடும்பத்தை முன்னேற்றுவது. 2வது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நன்றாக செய்து சமுதாயத்தை, நம் தமிழகத்தை, நாட்டை முன்னேற்றுவது. நாம் அனைவரும் நமக்கு கொடுத்துள்ள பொறுப்புகளை, அதாவது நான் முதலமைச்சர், நான் கலெக்டர், நான் தலைமை ஆசிரியர், நான் இன்ஜினியர் என்று பல பொறுப்புகளை வைத்துக்கொண்டு நமது பொறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்து குடும்பத்தை பின்னுக்கு தள்ளுவது சரியானதல்ல. திருமணம் ஆன பின்பு கணவன் தன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் இவர்களுக்காக அர்ப்பணிக்கவும், மனைவியானவள் தன் கணவன், குழந்தைகள் இவர்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதும் அவசியமான ஒன்றாகும். நமது குடும்பத்தில்தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நமது குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் வளர்ந்தவர்கள் நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பிற்காக ஏங்குவது இயல்பாக இருக்கிறது. வளர்ந்தவர்கள், வளர்கின்ற குழந்தைகள்தான் நாளைய தலைவர்களாக உருவாகுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருவர் வேலை செய்யும் குடும்பங்களில் இது மிக எளிதாக நடக்கிறது. தங்களுக்கென்று கணவன் மனைவியும் நேரத்தை ஒதுக்குவதில்லை, குழந்தைகளுக்காக நேரத்தையும் ஒதுக்கவில்லை. குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா, அதன் வழி செல்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யும் நேரத்தில் பிள்ளைகள் சிலர் பள்ளியில் பகிர்ந்து கொள்வது மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் அம்மா அப்பாவை பார்ப்பதே மிகவும் கடினமாக இருக்கிறது. அவர்களோடு ஜாலியாக இருக்க முடியவில்லை. அப்பாவை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பார்க்க முடியும். வீட்டு பாடங்கள் செய்யும்போது கூட அம்மா அருகிலிருந்து சொல்லிக் கொடுப்பதில்லை. சில குழந்தைகள் பகிர்ந்து கொள்வது மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நன்றாக செய்து குடும்பத்துள்ளவர்களையும் நன்றாக கவனித்து குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நீங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.